வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தான் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன்ஸ் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான இன்னைக்கான ஒரு குட்டி அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 minutes நம்ம எந்த ட்ரேட்ஸ்மே அட்டன் பண்ண மாட்டோம். ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ அந்த ரீசனால நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் 10 minutes வந்து என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம எப்போவுமே வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுறோம். ஸோ ஃபார் த பிகினர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இங்கே தான் இருந்தது இல்லையா. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே தான். ஸோ இங்கே வந்துட்டு மார்க்கெட் மூவ் வந்து அப் ட்ரெண்டில் இருந்தாலும் டக்குன்னு ரிவர்ஸ் ஆகிட்டு நமக்கு டவுன் ட்ரெண்டில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வேல்யூவான 565557 வந்துட்டு நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் நேரம் வந்துட்டு மார்க்கெட் ப்ராப்பர் இல்லை இல்லையா, கொஞ்சம் வந்துட்டு ஒரே மாதிரி மொமெண்டம் இருந்தாலும் கூட கொஞ்சம் ஸ்டேபிளாகவே தான் இருந்தது. ஒரே மாதிரி ஒரே பிளேஸ்லேயே அந்த ஒரே லைனில் தான் மொமெண்டம் இருக்குது இல்லையா. இருந்தாலும் கூட நமக்கு வந்துட்டு சடனாக வந்துட்டு நல்ல ஒரு மூவ் இருந்தது. டவுன் ட்ரெண்டில் ஒரு நல்ல ஒரு மூவ் இருந்தது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் என்ன கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்டில் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம், புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருக்கணும். ஸோ புட் ப்ரைஸில் பை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நீட்டாக உங்களோட இங்கே உங்களோட டார்கெட் நீங்கள் மினிமமாக செட் பண்ணியிருந்தாலும் நீட்டாக அச்சீவ் ஆயிருக்கும். இல்லை நான் இன்னும் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்படின்னா இங்கே நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கலாம். இல்லைனாலும் லாஸ்ட் ஃபைனல் வரைக்கும் இதோட லோ வரைக்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட இன்னைக்கான டேயை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 655 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்களோட ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இல்லை நான் வந்துட்டு இந்த கன்ஃபர்மேஷன் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆக்சுவலி வந்துட்டு கொஞ்சம் இன்னும் நல்ல ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு எனக்கு வந்துட்டு இது வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த கன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணிட்டேன்னா அகைன் வெயிட் பண்ணியிருப்பீங்க. வெயிட் பண்ணிவிட்டு அகைன் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு உண்டு இல்லையா. அகைன் இங்கேயும் நமக்கு புட்டில் தான் டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் புட் ப்ரைஸில் பை பண்ணுற மாதிரி நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி நீட்டாக பை பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நான் இதையும் மிஸ் பண்ணிட்டேன், நான் லேட்டராக தான் என்ட்ரானேன் அப்படின்னா ஸோ இங்கேயும் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், நம்மளோட நெக்ஸ்ட் லைன் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லையா. ஸோ இதுவும் நமக்கு புட் ப்ரைஸில் பை பண்ணுற மாதிரி இங்கேயும் நமக்கு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி அகைன் நமக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் தான் இருந்தது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நீங்கள் நீட்டாக நமக்கு 3 கன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ மிஸ் பண்ணியிருந்தாலுமே ஒரு 3 கன்ஃபர்மேஷன்ஸில் நீங்கள் வந்துட்டு எனி ஒன் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்களோட இன்னைக்கான டே பேங்க் நிஃப்டியோட டே கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஒரு 655 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான ஒரு அனாலிசிஸ். ஸோ நம்மளோட செட்டப்ஸ் நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு ஃப்ரைடேக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். 56260, 565, 92, 569, 25, 571, 86, 575, 81, 581, 53, 59, 558. ஸோ இதாங்க இது வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் ட்ரெண்ட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். போத் டார்கெட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நான் எவ்ரிடே இதை மென்ஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு யோசிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த ரீசனுக்காக தான். ஸோ போத் டார்கெட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு நம்ம சிச்சுவேஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்மளோட மொமெண்டம் இருக்கும். பட் கம்பல்சரி நம்ம லைனுக்குள்ளே மட்டும்தான் மொமெண்டம் இருக்கும். அதனால நீங்கள் ப்ராப்பராக நம்ம லைன்ஸ் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துலாம். 558, 78,
555 03 551 58 54 887 54437. Next 541 39, then 52274. ஓகே. ஸோ இது வந்துட்டு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃப்ரைடேக்கான டார்கெட்ஸ் இதுதான். ஸோ இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி ஃபர்தர் கன்ஃபர்மேஷனில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் இருக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கான தேர்ஸ்டேக்கான அனாலிசிஸ் தென் ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சேம் தான் இல்லையா. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எப்போவுமே நம்ம எந்த ட்ரெண்ட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை இல்லையா. ப்ராப்பராக கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை வந்துட்டு நம்ம என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே. தென் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே அழகாக வந்துட்டு நமக்கு அழகாக இங்கே ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்டில் இங்கேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் தான் நம்ம பை பண்ணியிருப்போம். ஸோ 24355 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதுவுமே அப்படி தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு மொமெண்டம் எப்படி இருந்தது, டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் இருந்தது. ஸோ நம்ம கன்ஃபர்மேஷன் ப்ராப்பரான ஒரு டவுன் கன்ஃபர்மேஷனோட ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ஸ் தான். இதில் நான் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ரொம்ப டைம் டிலே பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ப்ரீமியம் வேல்யூ வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ ப்ரீமியம் ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த ரீசன்னால நம்ம கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இயர்லியராக உங்களோட டார்கெட் செட் பண்ணிட்டு நீட்டாக அச்சீவ் பண்ணிட்டு வெளில வர முடியுமோ ஸோ அவ்வளோ இயர்லியராக வந்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு மேக்ஸிமமாக இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சாச்சு, பை பண்ணியாச்சு. ஸோ இதோட இங்கே வந்துட்டு இதோட லோ வரைக்கும் ஐ மீன் இந்த லைனோட இங்கே வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 24262 வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் தான் இல்லையா. ஒரு 93 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேடில் வந்துட்டு ஒரு 93 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்களோட ப்ராஃபிட் புக்கிங்கை நீங்கள் புக் பண்ணிட்டு நீங்கள் நீட்டாக வந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம், மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். தென் செகண்ட் ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அகைன் அதே லைன்லேயே நமக்கு அகைன் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. சப்போஸ் இல்லை நான் இங்கே பை பண்ணிட்டேன், இதோட லோ வரைக்குமே நீங்கள் நீட்டாக உங்கள் ட்ரேடிங்கை எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இது ஒரு மூவ் ஆக்சுவலி. இல்லை நான் இங்கேயே நான் வந்துட்டு ஆக்சுவலி என்னோட மினிமமாக நான் செட் பண்ணியிருந்தேன், நீட்டாக அச்சீவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு கன்ஃபர்மேஷன் இருந்தது, இதை நான் செகண்ட் ட்ரேடாக அட்டன் பண்ணுறேன்னாலும் ஓகே, தட்ஸ் யுவர் விஷ். ஓகே. ஸோ இங்கே இது நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதை நம்மளோட நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் செகண்ட் ட்ரேட் பார்த்தோம்னா இதான் கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ இதோட க்ளோசிங் வேல்யூவான 24224 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே நீங்கள் வந்து நீட்டாக ப்ராஃபிட் புக்கிங் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஓகே. லோ வரைக்கும் 24102 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலி இங்கே மட்டுமே வந்துட்டு ஒரு 102 பாயிண்ட்ஸ் வரைக்கும் 122 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்களோட ப்ராஃபிட் புக்கிங்கை ரொம்ப மேக்ஸிமமாகவே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இதோட லோ வரைக்கும். ஓகே. ஸோ நம்ம அட்டன் பண்ணது நிஃப்டி 50ல் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி அட்டன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியாச்சு. ஸோ 2 ட்ரேட்ஸ்லையுமே வந்துட்டு ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்ம வந்து எக்ஸிட் ஆயிருக்கோம் இல்லையா. இங்கே ஒரு 93 வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 122. ஸோ ஓவரால் 215 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களோட ப்ராஃபிட் புக்கிங்கை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் தேர்ஸ்டேக்கான நமக்கு தேர்ஸ்டேக்கான அனாலிசிஸ் இதுதான். ஸோ ஓவரால் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 817 பாயிண்ட்ஸ் 800. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு 655. ஸோ இங்கே ஒரு 215. ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 870 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ப்ராப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட டேவை நீங்கள் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸ் ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிஃப்டி 50க்கு நம்ம நாளைக்கு ஃப்ரைடே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துலாம். நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். 24211 24271 24387 245 30 246 76 247 82 254 57. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம நிஃப்டி 50க்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான். ஸோ இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் ட்ரெண்டில் மேக் பண்ணிவிட்டு பார்த்த கன்ஃபர்மேஷனில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 241 46, தென் 238 11 237 21, then 236 38, then 235 47, then 234 21,
Finally, 22683. So this is our downtrend targets for Nifty 50. Okay. ஸோ இந்த போத் டார்கெட்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷியராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட குட்டி குட்டி ஸ்டாப் லாஸோட நம்மளோட எவ்ரி டே மொமெண்டம் போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் டே மொமெண்டம் போயிட்டு இருக்கு. லாட் ஆஃப் வாலடைல் சுச்சுவேஷனில் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு குட்டி குட்டி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் அதுவுமே வந்துட்டு மேக்ஸிமம் ரிஸ்க் நம்ம ரெடியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சேஃப் ஜோனில் ட்ராவல் பண்ணுவோம். 0 ட்ரேடோட நெகடே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஏன்னா லாட் ஆஃப் வாலடைல் சுச்சுவேஷன் இருக்கும்போது. பட் இப்போ கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் நார்மலாக போயிட்டு இருக்கு. ஸோ இருந்தாலும் இன்னும் எதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக சொல்யூஷன் நமக்கு கிடைக்கல. அதனால கொஞ்சம் சேஃபாக மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கு கம்பல்சரி நம்மளோட செட்டப்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.